இரண்டாவது படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் கராத்தே போட்டியில் கலந்துக்கிட்டு தான் வாங்கிய சான்றிதழை கொண்டாந்து காமிச்சான். அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. கூடுதலாக ஒரு கப்பும் வாங்கினதாக சொன்னான். அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. பெற்றோர் சிறு குழந்தைகள்லேயே கராத்தே கற்றுக்க அனுப்புறது அவ்வளவு உயர்ந்த சிந்தனை. ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி உண்டு, 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு. சிறு வயதிலேயே நம்ம நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டா அவங்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக ஆகிடும். என்னுடைய நண்பருடைய பெண் கராத்தேவில் பிளாக் பெல்ட் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. எதேர்ச்சியாக ஒரு நாள் அவங்கள்ட்ட யாரோ பிரச்சனை பண்ணும்போது அந்த கராத்தே அவங்கள காப்பாற்றிச்சு. இந்த தற்காப்பு கலையானது ஒரு மனிதனுக்கு ஆபத்து எதிர்பாராமல் வரும்போது பாதுகாக்க உதவுது. கூடுதலாக ஒருத்தருக்கு நல்லா தண்ணியில் நீச்சல் அடிக்க தெரிஞ்சால் தண்ணியை பார்த்து பயம் வராது. அந்த மாதிரி தற்காப்பு கலை தெரிஞ்ச ஒருத்தருக்கு எந்த இடத்துக்கும் போகிறதுக்கும் பயப்பட தேவையில்லை, பாதுகாப்பாக போயிட்டு வர முடியும். கூடுதலாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த தற்காப்புகளை சொல்லித்தரும்போது தினமும் உடற்பயிற்சி சொல்லித்தராங்க. முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி சொல்லித்தராங்க. அதாவது அந்த உடம்பு நல்லா ஃபிட்டாகிறதுக்கோசரம் தினமும் ஒரு உடற்பயிற்சி ஒருத்தர் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து நோயில்லாத பெருவாழ்வு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். குறிப்பாக ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அனைவருமே கராத்தே சிலம்பம் இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒரு காரியத்தில் ஜெயிக்கணுன்னா உழைக்கணும். அந்த உழைக்கிறது தொடர்ந்து இருக்கணும். சில பேர் பிளாக் பெல்ட் வாங்கிட்டு நிப்பாட்டிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். போட்டிக்கு போகாட்டி கூட பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சிங்கிறது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டே இருந்தாக்க மன உறுதியும் உடல் உறுதியும் உருவாகுங்கிறது உண்மை. எல்லாருக்கும் தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு வளமான வாழ்க்கை வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி.